இப்போ திமுகல இருந்து அவை புலவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இப்ப அவங்களுடைய அடுத்த நிலை என்னவா இருக்கும் ஐயா? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுன்னு வரணும். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப ஆட்சி என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு நினைவு சின்னமாக ஒழிந்து விட்டது. இனி தலை தூக்குவது கடினம். விஜய் கட்சியில ஒரு மாபெரும் குழப்பம் ஏதாவது ஏற்படுத்துவதற்கு திமுக முயலும். ஏன்னா திமுக இது வந்து சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. Go to any extent, take it from me. ஜாகிரதையா இருக்கணுங்க. அவர் உயிருக்கும் ஆபத்து, அவருடைய அரசுக்கும் ஆபத்தை கொண்டு வருவதற்கு என்ன ஒண்ணா செய்வாங்க டிஎம். எனக்கு முழுக்க முழுக்க ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி எதுக்காக இந்த மாதிரி விஜய் பழி வாங்கணும்? விஜய் பார்த்து வாழட்டும். சங்கீதாவோட இவங்க என்ன தொக்கு போறது? இனி த்ரிஷா வீட்டுக்கு போயிருக்காங்களா? அதுக்கு என்ன அதுக்குத்தான் சொல்லுவாங்க. தமிழக ஊடகங்கள் தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18 இந்த ஆங்கர்ஸ் இருக்காங்க பாரு, நெறியாளர்கள்லாம் எல்லாம் போயிட்டு எல்லாரும் வாயில வந்து சொல்ல போறேன். என்ன பண்ணாங்க? அவங்க எல்லாம் பேசினாங்களே, எல்லாம் ஓபிஎஸ் திட்டுறது, இபிஎஸ் திட்டுறது, அவங்க 2 பேர் தேவைங்கிறது, கவுண்டருங்கிறது வாயில வந்து பற்றி பேசினாங்களே. தமிழகத்தினுடைய அரசியலை 40 வருடங்களாக 45 வருடங்கள் பார்த்தவன் விஜய்க்கு ஒரு சல்யூட் அடிக்கிறத தவிர திமுகவை அடியோடு ஒன்னில்லாத பண்ணது அவர். திமுக எம்பிக்கள் எல்லாம் ஒழியணுங்க, ஓடப்படணுங்க. எல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கெடுத்தார்கள். தமிழக எதுக்கத்தாலும் ராகுல் காந்தி பின்னாடி ராகுல் காந்தி என்னடா திமுக பேசவே இல்லை, திமுக பேசுறாங்க. இந்த மாதிரி ராகுல் காந்தி சேர்த்துக்க மாட்டார். விஜய் பார்த்துட்டே இருக்கும். என்ன நான் ஒண்ணு பண்ண போறேன், தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே. தி எக்ஸ்போஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரவீனா. இன்றைய நேர்காணலில் நம்மோடு டெல்லியில இருந்து ராஜகோபால் சார் இணைச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து தேர்தல் களம் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் ஆனது வந்திருக்கு. பயங்கர பரபரப்பா போய்கிட்டு இருக்குது. யார் வந்து வெற்றியை தீர்மானிப்பா அப்படின்ற பெரிய ஒரு கேள்வி எழுந்த நிலையில தாவேகா வந்து வெற்றியோட அந்த முன்னணி அப்படின்ற ஒரு முன்னணி வகித்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து டெல்லி ராஜகோபால் சார் வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம கிட்ட வந்து நேர்காணல்ல சொல்லிட்டே இருந்தாங்க, தாவேகாவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஆட்சி அமைக்கும், டிஎம்கே வந்து ஆட்சியில இருந்து அப்புறப்படுத்துவாங்க அப்படின்றத அவங்களோட ப்ரெடிக்ஷன் அப்படின்றது பர்ஃபெக்டா இன்னைக்கு உண்மையா இருக்குது. சார்ட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம் சார். ரவீனா, உங்களுடைய பர்மிஷனோட பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் ஒண்ணு பண்ண போறேன். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தெரியல சார், சொல்லுங்க சார். சூப்பர் 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 சார். 75 வயதிலும் தமிழகத்தினுடைய அரசியலை 40 வருடங்களாக 45 வருடங்கள் பார்த்தவன் விஜய்க்கு ஒரு சல்யூட் அடிக்கிறத தவிர விஜய் ஒரு பிராமணருக்கு சீட் கொடுத்தார், அவர் வென்று விட்டார். ஒண்ணுன்னு திமுகவை அடியோடு ஒன்னில்லாத பண்ணது அவர் விஜய். காரணம் என்ன என்று கேட்டால், உதயநிதி விஜயினுடைய பொருளாதாரத்தையும் சினிமா ஜனநாயகத்தையும் சங்கீதாவையும் கரூரையும் என்று தேர்தலுக்கு ஓட்டு பதிவு இருக்கிறதோ அன்று காலை அண்ணா பஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்க. கிரிமினல் ஆக்ட் தெரியுமா உங்களுக்கு? அதனால்தான் பொதுமக்கள் பழி வாங்கினாங்க. விஜய் மீது இருந்த ஒரு மாபெரும் சிம்பத்தி ஓட்டு வந்திருக்குங்க விஜய்க்கு. ரவீனா, அது சொல்றது தெரிஞ்சுங்க. எனக்கு கோபம் நிறைய பேசணும்னு போனது. நீங்க உங்களுடைய பார்வை எல்லாத்தையுமே கட்டாயம் முன்வைக்கலாம் ஐயா. இப்போ சென்னையில வந்து திமுகவோட கோட்டைன்னாங்க, நீங்க சொன்னீங்க அது எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்குவாங்க அப்படின்னு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னையில மொட்டை அடிச்சு கோட்டை இல்ல மொட்டை. இதுல வந்து பெரிய ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா ஐயா? சென்னையில வந்து கொளத்தூர்ல எப்படியும் முதலமைச்சர் சிஎம் இருந்த ஸ்டாலின் அவர்கள் ஜெயிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. பட் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களே வந்து தோல்வியை நோக்கி போயிட்டு இருக்காங்கல்ல. அடுத்து ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கை அப்படின்றது, அரசியல் வாழ்க்கைன்றது கேள்விக்குறியாகுமா? அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா. வாழ்க்கை இருந்தா என்ன, இல்லாட்டான்னு அவங்க எல்லாம் ஒண்ணு. தவிர எனக்கு முழுக்க ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, உதயநிதி எதுக்காக இந்த மாதிரி விஜய் பழி வாங்கணும்? ஒண்ணு. ரெண்டாவது, விஜய் பார்த்து வாழட்டும். சங்கீதாவோட இவங்க என்ன தொக்கு போறது? யாருங்க சங்கீதாவோட பண்றது? இனி த்ரிஷா வீட்டுக்கு போயிருக்காங்களா? அதுக்குத்தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வம்பு செய்திகள். அதை தவிர ராஜா கொடுத்தாரு பாருங்க ஒரு டேப்பு, ஸ்டாலினை வந்து முக ஸ்டாலின் கருணாநிதி ஒதுக்கி வச்சாருன்னுட்டு, அது பழனிவேல் தியாகராஜனுடைய டேப்பு. இதெல்லாம் தாங்க திமுக அந்த அராஜகம்.
அரகன்ஸ், ஒரு அடாசிட்டி. என்னங்க இது? என்ன நினைச்சிருந்தாங்க தமிழ்நாட்டை? பிரதமரையும் அமித்ஷாவையும் இபிஎஸ்ஸையும் விஜயும் துள்ளி கீழே நினைச்சாங்களா? அதனாலதான் பொதுமக்கள் அவருக்கு வாரி வாரி அடிச்சு நொறுக்கி நாங்க ஓட விட்டாங்க பாருங்க. அதை தவிர இந்த 39 எம்பி இருக்காங்களா ரவீனா, அவங்க என்ன பண்ண போறாங்க இனிமேல்? 39 எம்பி ஃபியூச்சர் என்ன? ராஜினாமா பண்ண அந்த 39 எம்பியும். அப்பதான் தமிழ்நாட்டுக்கு தெரியும். அவங்க இப்ப எலெக்ஷன் வச்சா 39 விஜய் வந்துருவாரு. 39 விஜய் வருவார். இந்த அதை தவிர தமிழக ஊடகங்கள், தினத்தந்தி, புதிய தலைமுறை, நியூஸ் 18, இந்த ஆங்கர்ஸ் இருக்காங்க பாரு, நெறியாளர்கள்லாம் எல்லாம் போயிட்டு விடும் ஏதாவது வாயில வந்து சொல்ல போறேன். என்ன பண்ணாங்க அவங்கெல்லாம்? என்ன பண்ணாங்க? எல்லாம் பேசினாங்களே. எல்லாம் ஓபிஎஸ் திட்டுறது, இபிஎஸ் திட்டுறது, அவங்க 2 பேர் தேவைங்கிறது, கவுண்டருங்கிறது வாயில வந்து போயிட்டு பேசினாங்களே. ஆண்டவன் ஒருத்தன் இருக்காங்க. அதான் விஜய் சொல்றாரு, எனக்கு வந்து ஈவி ராமசாமி நாயக்கர் பிடிக்கும், ஆனா கடவுளை மறுப்பவன் அல்ல, கருவரை ஏற்றுக்கொள்ளுவன் என்று திருச்செந்தூர் கோயிலுக்கு போனாரு. அவருக்கு ஒரு சல்யூட். திராவிட மாடல் என்பது பொசுக்கி தள்ளினார், சூனாக்கினார். ஸ்டாலின் சார் என்பது இனிமேல் தான் இருக்கு. ஆனால் விஜய் நோக்க வேண்டிய, எதிர்நோக்க வேண்டிய சில பிரச்சனைகள் இருக்கிறது. அதுவும் பொதுமக்களிடையே நாம் வைக்க வேண்டும். விஜய் இனி ஜாகிரதையாக இருக்க வேண்டும். காரணம், அவருக்கு நல்ல எதிர்கட்சிகள் 2 இருக்கின்றன. நல்ல வழியில் நடத்தினால் 2029 அவர் 39 இடத்தையும் அவர் பாராளுமன்றத்தை பிடிப்பார். 2031 மீண்டும் முதலமைச்சர் ஆவார். ஒரு மாபெரும் பொறுப்பு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடையெல்லாம் மூட வேண்டும். அவர் கொடுத்த மாதிரி, பல அறிக்கைக்கு கொடுத்த மாதிரி அனைத்து இது மேனிஃபெஸ்டோல இருக்கிறது அனைத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அவர் கொடுத்திருக்கிறது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நான் வந்து புதியதாக ஒரு திட்டம் கொண்டு வர வேண்டும், வரவேற்கத்தக்கது. மத்திய அரசுடன் கைகோட்டு போனார்னா அவருக்கு நல்ல லாபம் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டால், வட இந்தியா முழுக்கலும் நான் வந்து நேயர்களுக்கு ஒண்ணு சொல்ல போறேன் ரவீனா. சொல்லுங்க சார். மும்பை, கல்கத்தா, ஹைதராபாத், பெங்களூர், லக்னோ, போபால் எல்லா ஊர்லயும் பைப் கேஸ் இருக்குதுங்க. சிலிண்டர் கேஸுக்கு அவசியமே கிடையாதுங்க. சிலிண்டருக்கு வீட்டு உள்ள கிச்சன் உள்ள பைப் மில்தான் ஒண்ணு வந்து எலக்ட்ரிசிட்டி மாதிரி. அந்த மாதிரி பைப் கேஸ் இருக்குது. பிஎன்ஜின்னு பேரு. ஈரான் வாரும் பொழுது தமிழ்நாட்டுல சிலிண்டருக்கு கஷ்டப்பட்டாங்க தமிழர்கள். அதை நிறுத்தியது ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின். அது எங்க கொடுக்கல? வட இந்தியாவில் 40-30 வருஷமா இருக்குங்க. எங்க தமிழ்நாட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஒன்றும் சில ஏரியா தான் பண்ணிருக்காங்க. அண்ணா நகர், மீதி தீநகர்லயே பண்ணல, வேளச்சேரியிலேயே பண்ணல, பெரும்பூர்லயே பண்ண. விஜய் நிப்பாருன்னுட்டா விஜய். ஆக மொத்தம் விஜய் இந்த பைப் கேஸை கொண்டு வரணும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு மூலமாக. காரணம், விஜய்க்கு இனிமேல் நல்லபடியா போகணும். அவருடைய பொருளாதார அமைச்சர் யாரு, விவசாய அமைச்சர் யாரு கண்டுபிடிக்கிற எல்லாம் புது புது ஆளுங்க இருக்காங்க. இனி அவர் செங்கோட்டையனை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும். இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இல்ல, இப்ப வந்து அதிமுக கூட கூட்டணி அமைப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல, போது பார்க்கணும். நான் கேள்விப்பட்டிருந்தேன் விடுதலை சிறுத்தைகள் வந்து விஜய் கட்சியோட இணைச்சிருவான்னு சொல்றாங்க. அது 2 எம்எல்ஏ வந்துருவாங்க. அப்புறமா வந்து காங்கிரஸ்ல 2 பேர் ராஜினாமா பண்ணி இங்க வந்துருவாங்க. இவருக்கு தனிப்பட்ட மெஜாரிட்டி கிடைச்சிரும். இன்னும் 8 சீட் தானே கிடைக்கும். இன்னும் 8 தானே கிடைக்கணும். 8 கண்டுபிடிச்சிடலாமே. கவர்னர் வந்து சீக்கிரம் விஜய் ஆட்சி கூட்டிட்டு போறா. இன்று காலை டிஜியும் சீஃப் செக்ரட்டரியும் போய் பார்த்திருக்காங்க விஜய். இனிமேல் போக போக மாறுதல்கள் நடக்கும். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்ப ஆட்சி என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு ஒரு நினைவு சின்னமாக ஒழிந்து விட்டது. இனி தலை தூக்குவது கடினம். ஓகே, இப்ப யார் எதிர்கட்சியா வருவான்றதே பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதிமுக 62 இடத்துலயும் திமுக 60 இடத்துலயும் தான் இருக்கு. பெரிய வித்தியாசம் இல்லையா? யார் எதிர்கட்சியா வரப்போறா? அதுதான் இப்ப பெரிய கேள்வியா இருக்கு. எதிர்கட்சியா யார் வந்தாலும் சரிங்கம்மா. அவங்க 2 பேரும் கூட்டினாங்கன்னா இவருக்கு ஈக்குவல் ஆயிடும். அது வேற பாத்துங்க. அவங்க 2 பேரும் 120 மேல வந்துச்சுன்னா அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர மாட்டாங்க. ஏதாவது விஜய் கட்சியில ஒரு மாபெரும் குழப்பம் ஏதாவது ஏற்படுத்துவதற்கு திமுக முயலும். ஏன்னா திமுக இதை வந்து சாதாரணமா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் விஜய் மிக மிக கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதிர்ச்சி காரணமாக அவருக்கு அறிவுரை அல்ல, யோசனை சொல்லுகிறேன். தங்கள் தொலைக்காட்சி மூலமாக ஜாகிரதையா இருக்கணுங்க. அவர் உயிருக்கும் ஆபத்து, அவருடைய அரசுக்கும் ஆபத்தை கொண்டு வருவதற்கு என்ன ஒண்ணா செய்வாங்க டிஎம். ஓகே, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு போவாங்கன்றீங்க. இப்போ திமுக இருந்து அவை புலவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா? இப்ப அவங்களுடைய அடுத்த நிலை என்னவா இருக்கும் ஐயா? திருப்பதியில போய் மொட்டை அடிச்சுன்னு வரணும். ஒண்ணுமே கிடையாது, ஃபியூச்சரே கிடையாது. இன்னும் 6 மாசத்துக்கு நல்லா தூங்கலாம். ஏசியை போட்டுட்டு நல்லா தூங்கலாம். இன்னும் அவனுக்கு எழும்பவே முடியாது, எழுந்துக்க முடியாது. அவனால
அதாவது வந்து இது அப்போ யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு வெற்றி. ஏன்னா இது வந்து தமிழகத்துல இது வரைக்குமே யாருமே எதிர்நோக்காத ஒரு தேர்தல் வெற்றி இல்லையா? கிட்டத்தட்ட இப்ப பாத்தீங்கன்னா நீங்க நீங்க- நீங்க தப்பு சொல்றீங்க. நம்ம 2 பேரும் எதிர்பார்த்தோம். கண்டிப்பா உங்களோட ப்ரெடிக்ஷன் அப்படின்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கு இப்போ வரைக்கும். ஏன்னா நீங்க தொடர்ந்து என்கிட்ட அந்த விஷயத்த அது முன்னிலைப்படுத்துனீங்க. ஒரு மிக ரகசிய செய்தியை சொல்ல வேண்டும் என்றால், விஜய் டீம் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் நம்மளுடைய வீடியோ பார்த்ததை தவிர எனக்கு டெல்லியில் தொலைபேசி செய்து அழைத்தார். நீங்க வந்து தயவு செய்து எங்களுக்கு கொஞ்சம் கைட் பண்ணணும்னு என்கிட்ட சொன்னாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு மூலமா சொல்றேன். காரணம் என்ன என்று கேட்டால், விஜய்க்கு ஒரு ஆதரவாக ஒரு குரல் டெல்லி இருந்து வருகிறதுன்னா தமிழ் மூலமாக தங்களுடைய தொலைக்காட்சி மூலமா நான் தான் முதல்ல சொன்னேன். ஓகே. எடப்பாடி பழனிசாமி விஜய் சேர்ந்திருந்தாங்கன்னா இந்த திமுக இந்த 60 கூட வந்திருக்காது. சஃபாய் ஹோ கயா, கதம் ஹோ கயா. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொகுதி வின் பண்ணாலே பெரிய விஷயம்னு பேசினாங்க. பட் விஜய் அவர்கள் வந்து பெரம்பூர்லயும் ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குது. திருச்சி கிழக்குலயும் ஜெயிக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்குதுல்ல. இத எப்படி பாக்குறீங்க? ஏன்னா சொல்லுங்க, சொல்லுங்க. அவர் திருச்சிதான் ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமைக்கு வரும். அதுவும் தப்பே கிடையாது. என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள் 39 எம்பிக்கள் ராஜினாமா செய்து அந்த 39 இடத்தில் விஜய் நின்றால் விஜய் ஜெயித்து விடுவார் இன்னும் 6 மாசத்துக்குள். அதுதான் என்னுடைய கதை. இந்த திமுக எம்பிக்கள் எல்லாம் ஒழியணுங்க, ஓட விடணுங்க. எல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்தாங்க. நம்மெல்லாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி திட்டங்களை எல்லாம் கெடுத்தார்கள். தமிழக எதுக்கெடுத்தாலும் ராகுல் காந்தி பின்னாடி போனாங்க. இப்ப ராகுல் காந்தி என்னடா திமுக பேசவே இல்லை, திமுக பேசுறாங்க. இந்த மாதிரி ராகுல் காந்தி சேர்த்துக்க மாட்டாரு விஜய், பார்த்துட்டே இருக்கு. இல்ல மக்கள் வந்து திமுக மேல அவ்வளவு அதிருப்தியில இருந்ததுடைய வெளிப்பாடு இன்னைக்கு வந்து ரிசல்ட்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஆமா, அந்த வெளிப்பாடு என்னன்னா ஒவ்வொரு தெருக்கும் ஒரு கொலை, ஒரு விதவை, ஒரு விடோ. எந்த சாராயம், கள்ள சாராயத்தெல்லாம் போதைப் பொருள் எல்லாம் கொடுத்ததுனால தாங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு கெடுத்து பண்ணாங்க. பஞ்சாபை விட, பீகாரை விட, ஸ்ரீநகரை விட கெடுதலா போச்சுங்க தமிழ்நாடு. அதை வளர்த்து விட்டது திமுகவினுடைய ஒரு 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 லெதார்ஜிக் ஆட்டிடியூட் தான் நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஸ்டாலின் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கிற 16 தொகுதியில 2 தொகுதியை மட்டும் திமுக கவர் பண்ணிருக்காங்க. சேகர் பாபுவும் அந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுமே வந்து வெற்றி வாய்ப்பை நோக்கி முன்னாடி போயிட்டு இருக்காங்க. அப்படின்றப்ப இப்போ ஒருவேளை திமுக ஜெயிச்சிச்சு அப்படின்னா எதிர்க்கட்சி தலைவரா உதயநிதி அவர்கள் வந்து உட்கார்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? வரட்டு அவங்க யாருக்கு கேட்கறாங்க? எதிர்கட்சி தலைவர் வந்து சேகர் பாபு நிறுத்திடுவாங்க. நேரம் வரமாட்டார், அவர் பயப்படுவார். இன்னைக்கு த்ரிஷா வந்து விஜய் வீட்டுக்கு போனதுனால அது நிறைய சங்கதிகளை சொல்லுகிறது ரவீனா. இப்ப விஜய் போனதுனால பெருசா ஒண்ணும் பாதிப்புகள் இருக்காது இல்லையா? இருக்கும்னு நினைக்கிறீங்களா? போகதான் தெரியும். விஜயினுடைய வரவேற்பு இளைஞர், தங்களை போன்ற இளைஞர்கள், என்னை போன்ற மூதறிஞர்கள் டான்ஸ் ஆடுறாங்க, சும்மா இல்லம்மா. அவ்வளவு ஒரு ஆத்திரம் இருந்ததுங்க திமுக மேல. என்னுடைய மிக மிக ஆப்த நண்பனுடைய மகள், மருமகன் 2 பேருமே தினம் ஊசி போட்டு ட்ரக் அடிக்கிறாங்கம்மா. நானும் அவனும் ஒன்னா படிச்சோம்மா. அந்த மாட்டு பொண்ணுக்கு வந்து உடம்பு சேரா படுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு சாவறதுக்கு இருக்காங்க. இது திமுக இந்த 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 மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தால கொண்டு வந்தது தானே. அவங்க ஒழிஞ்சது நல்லதுங்க. இனிமேல் தலை தூக்க முடியாதுங்க அந்த அவங்க என்று சொல்லி நான் அடுத்த வீடியோவை சந்திக்கிறேன். ரவீனா வாழ்க, உங்க தொலைக்காட்சி வாழ்க, விஜய் வாழ்க, விஜயினுடைய அரசு நிலையாக இருக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டு சேர்ந்தால் நான் அதை விட மகிழ்ச்சி அடைவேன் என்று சொல்லி விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. டான்ஸ் ஆடிடுங்க.